வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி எப்படி டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு துவரைப்பருப்பும் ஒரு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பையும் குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க தனியாக. அதுக்கப்புறமா நான் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். தேவையான பொருள்லாம் இதுதான் நான் ஒன்று ஒன்றா போடும்போது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிகிட்டே போடுறேன், பார்த்துக்கலாம். இதுதான் ஒரு கப்பு நான் அளந்து வச்சுருக்கிறேன். இதில் அரை கப்பு பாசிப்பருப்பு, அதாவது மூங் தால். அது இப்போது அடுப்பில் மண்பானை வச்சுக்கலாம். நான் மண்பானையில் தான் சாம்பாரில் வைப்பேன். இப்போ மண்பானை சூடானோடனேவே நம்ம குக்கிங் ஆயில், நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால ஊற்றிக்கிறேன். நீங்கள் எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனேவே சீரகம், வெந்தயம், சும்மா 2 கடுகு போட்டு பொரிஞ்சோடனேவே நான் சின்ன வெங்காயம் ஒரு 75 கிராம் வரையாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் போடுங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இதை போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கினோடனேவே தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது நான் 1 கப்புக்கும் அரை கப்புக்கும், இதுக்கே ஒரு 5 பேர் சாம்பார், 5 பேர் 6 பேர் நல்லா சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது இட்லி, தோசை, பொங்கல் இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது டிஃபன் சாம்பார். சாதத்துக்கும் நல்லா தான் இருக்கும். இதில் அதுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம சாம்பார் தூளும் சேர்க்க போகிறோம். ஆனாலும் வரமிளகாய் ஒரு வாசனைக்காக, பெருசாக காரமெல்லாம் இருக்காது. இப்போ 2 தக்காளியும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம், வதக்கிக்கலாம் நல்லா. கொஞ்சம் தக்காளி ஒரு அரை வேக்காடு வரட்டுங்க, அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு சாம்பார் தூளும் குழம்பு மிளகாய் தூள் 2மே சேர்த்துக்கணும். வீட்டில் நம்ம அரைச்சி வைப்போம்ல, சாம்பார் தூள், குழம்பு மிளகாய் தூள். நான் அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். எப்படி சாம்பார் தூள் எப்படி செய்கிறது, குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு எப்படின்னு போடுறேன். இப்போது அந்த சாம்பார் தூளும் குழம்பு மிளகாய் தூளும் இது வதங்கினோடனேவே நம்ம சாம்பார் தூளையும் குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு, இந்த 3 வரமிளகாயோட காரமும் கொஞ்சம் இருக்கும், அந்த வாசனையும் நல்லா இருக்கும். அதனால் இப்போ குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இது குழம்பு மிளகாய் தூள். சாம்பார் தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். நான் இது இன்னொரு வீடியோ உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். இப்போ 2ஐயும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் இப்படி தூளாக போட்டாலும் சரி, நீங்கள் கட்டியாக வாங்கி யூஸ் பண்ணிட்டாலும் சரி, போட்டு வதக்கி விட்டுடலாம். நல்லா ஒரு வதக்கிட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்பயே வச்சுட்டு அடுப்பை நல்லா ஹையாக வச்சுக்கலாம். சாம்பார்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது டிஃபன் சாம்பார். இது தோசை, இட்லி இதுக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி வேறு அரைச்சி வச்ச சாம்பார், பருப்பு சாம்பார், நிறைய விதம் இருக்குது. அதெல்லாமே ஒவ்வொன்றா நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது அந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். இப்போயே அந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு அடுப்பில் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்தோடனேவே நம்ம காய்கறியை சேர்த்திட்டு திருப்பியும் கொதிக்க வைக்கலாம். நான் அந்த பருப்பை குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுட்டு எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். விசில் அடங்கினோடனேவே நான் உங்களுக்கு கப்பில் மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி ஊற்றுறது நான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ காய்கறியும் சேர்த்துக்கலாம். நான் கேரட் ஒரு 2, கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு 4-5 கத்திரிக்காய், ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம் இந்த சாம்பாரை. அந்த அளவுக்கு தான் இது. கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் கேரட் ஒரு 2 கேரட் எடுத்து பெருசாக ரொம்ப சிறுசாக வச்சோம்னா அந்த காய் வேகிறதுக்குள்ளே இது உடஞ்சிரும். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. கேரட்டை போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம், அதாவது காய் ஒரு 3/4 வேக்காடு வேகிற அளவுக்கு
முக்கால் வேக்காடு வெந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம மறுபடியும் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முக்கால் வேக்காடு வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 5 விசில் விட்டு வச்சுருந்த பருப்பு உள்ளே சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போது இந்த பருப்பு சேர்த்து இதுவும் நல்ல ஒரு கொதி வந்த பிற்பாடு ஒரு நல்ல மணமாக இருக்கும். பருப்பு சேர்த்துனியவே உங்களுக்கு மணம் நல்லா மாறிடும். அப்போது இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும் பருப்போடு சேர்ந்து. இப்போ எல்லா மசாலாவும் சேர்ந்துக்கும். இந்த சமயத்தில் நம்ம புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருந்தால் போதும், சின்ன எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம தக்காளியும் 2 சேர்த்துருக்குறோம். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிட்டு நம்ம ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். நம்ம தாளிப்பில் சேர்க்குற ஒவ்வொருத்தங்க சேர்த்துவாங்க. இப்படி சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இறக்குற சமயத்தில் வெந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு வந்து ஹைலைட்டே வந்து இதுதான். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இதே சமயத்தில் நெய்யும் விட்டுக்கலாம் ஒரு 2 ஸ்பூன். அவ்வளோதாங்க. இதை சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம தட்டை மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்தால் ரொம்ப கமன்னு நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் ஹோட்டலில் செய்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் சாம்பார். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.